அன்னை தெரசா இறந்துட்டாங்க. அவங்களுடைய ஃபியூனரல், அவங்கள தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ராஜ மரியாதையோடு, அரசு மரியாதையோடு அவருடைய உடல் போயிட்டு இருக்கு. நான் அப்போ கல்லூரி முடிச்சிருக்கிறேன். அந்த டைம் நான் அன்னைக்கு கல்லூரிக்கு அடுத்த நாள் வேற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், அது போகணும். நான் அன்னைக்கு டிவியில அதை பார்த்துட்டு நான் அப்படியே நின்றுட்டேன். டிடியில போடுறாங்க கமெண்ட்ரி இருக்குல்ல, ரன்னிங் கமெண்ட்ரி. அவரு ஹிந்தியில சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இன்றிலிருந்து சில நாட்களுக்கு முன்னால் இதோ இந்த உடலை தாங்கி கொண்டிருந்ததே உயிர். அந்த உயிரோடு சேர்ந்து இந்த உடல் இயங்கி கொண்டிருந்த பொழுது ஒரு வேலை செய்தது. அந்த வேலையை பற்றி நான் இப்பொழுது சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீர்களா, இந்த உடல் எங்கே போகிறது? இடுகாட்டுக்கு போகிறது. ஆனால் இடுகாட்டிற்கு போவது அவர் உடல் தானே தவிர அவருடைய உயிர் இடுகாட்டிற்கு போகவில்லை. அது இறைவனிடத்தில் போய்கொண்டிருக்கிறது. அப்படி போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன்னு இதை சொல்றார். அந்த ஐயா 82 வயசு ஐயாவை பாக்குறாங்க. அம்மா அன்னை தெரசா கார்ல இருந்து இறங்குறாங்க. தன்னுடைய கைகளால தூக்கிட்டு காருக்குள்ள போடுறாங்க. தன்னுடைய ஆசிரமத்துக்கு போய் உடம்ப கழுவுறாங்க. வெள்ளையாடை போர்த்துகிறார். வாயில பால் கொஞ்சம் போடுறாங்க. அவருக்கு பாலை உள்ள இழுக்கிறதுக்கு அளவுக்கு உடம்புல உயிர் இல்ல, சத்து இல்ல. முதல் கவளம் பால் முழுங்கிட்டார் அந்த பெரியவர். 2வது கவளம் முழுங்கிட்டார். 3வது கவளம் வாயில போடுறாங்க அம்மா. அது இங்க வழிஞ்சிருச்சு, உயிர் அப்படியே நின்னுடுச்சு. ஆனா பால் மட்டும் வழியவில்லையா, அந்த உதடுகளிலிருந்து ஒரு புன்னகையும் வழிந்திருந்ததாம். அதை சொல்லிட்டு அந்த கமெண்ட்ரி பண்றவர் சொல்றார், இந்த உடலை தாங்கிய உயிரை கடவுளிடத்தில் அழைத்து கொண்டு சென்று அங்கிருந்து சொர்க்கத்திற்குள் அழைத்து செல்லக்கூடிய ஒரு உயிர் நம்முடைய அன்னை தெரசாவின் உயிர் மட்டுமல்ல, அந்த முதியவரின் உயிரை தாங்கி இருந்த அந்த சிறு புன்னகையும் தான் என்று சொன்னார். நான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கிறேன், ஒரு சிறிய புன்னகை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுமா? செல்லும். ஒரு அன்னையாலும் ஒரு தந்தையாலும், ஒரு அண்ணனாலும் ஒரு தம்பியாலும் ஒரு தங்கையாலும் ஒரு அக்காவாலும் அதை ஏற்படுத்தி விட முடியும். அந்த புன்னகையை நமக்குரிய ஒரு மிகப்பெரிய பரிசாக அவர்கள் தந்துவிட முடியும்.